காலப்போக்கில் இக்கோவில் சிதலமடைந்து போக 17ஆம் நூற்றாண்டில் முற்பகுதியில் திருப்போரூரை வந்தடைந்த ஸ்ரீ சிதம்பர சுவாமிகள் அன்னை மீனாட்சியின் திருவாக்குப்படி இக்கோவிலை கண்டெடுத்து திருப்பணிகளை செய்தார். அக்காலத்தில் இப்பகுதி முற்றிலும் பனங்காடாக திகழ பெண் பனை மரத்தின் அடியில் முருகப்பெருமான் சுயம்பு மூர்த்தியாக புற்றினால் மூடப்பட்டிருந்ததை அறிந்து புற்றை நீக்கி திருக்கோவிலை கண்டெடுத்தார். வெளியே ஒளியே வியனறிவே வேதநாளின் முடிமணியே அழியார் அமிர்தே போரூராய் என்று சிதம்பர சுவாமிகள் போற்றும் திருப்போரூர் முருகனின் திருக்கோலத்தை மூலஸ்தானத்தில் சிவாச்சாரியார் காட்டும் தீபமங்கல சோதியின் வெளிச்சத்தில் தரிசிக்கும் போது மெய்மறந்து போவோம். மூலவர் அருகில் கீழே ஒரு சிறு பீடத்தில் முருகப்பெருமான் ஜபமாலை கமண்டலம் அபய வரத திருக்கரங்களுடன் பிரம்மசாஸ்தா வடிவில் இருபுறமும் தேவியருடன் காட்சியளிக்கிறார். இந்த சிறிய மூர்த்தி சிதம்பர சுவாமிகளால் அபிஷேக வழிபாட்டுக்காக